College of Arts and Science. For admission details, click the link in description. சமீபத்துல பிட்புல் அப்படின்னு அழைக்கப்படுற நாய் ஒருத்தங்களை கடிச்சு கொன்ன சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டோம். பிட்புல் போல பல வகையான நாய்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல அதாவது இந்தியாவுல தடை செய்யப்படாத சூழ்நிலையில இந்த மாதிரி அக்ரெசிவான டாக்ஸை நம்ம ஊர்ல வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி மாஸ்கோல கூட 8 வயசான ஒரு குழந்தைய ஒரு வகையான நாய் அக்ரெசிவா மாறினதால அந்த குழந்தைய கொன்றிருக்கு. பல வருஷங்களா மனுஷங்களுடைய பிரதான காவல்காரனாகவும் விசுவாசத்துக்கு பேர் போன ஒரு விஷயமா தான் வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய்களை நம்ம கருதுறோம். அந்த நாய்களே எதனால அக்ரெசிவா மாறி தன்னுடைய எஜமானனே தாக்குது, எந்தெந்த நாய்களாம் டேஞ்சரஸான டாக்ஸ் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கன்றத இந்த தொகுப்புல கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வாங்க. பொதுவா 1980களில் இந்தியாவில் நாட்டு நாய்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. இப்போ ரொம்ப காஸ்ட்லியா கருதக்கூடிய ராஜபாளையம், கொம்பை, சிப்பிப்பாறை, கன்னி உள்ளிட்ட நாய்கள் தான் அப்ப எல்லாருடைய வீட்லயும் சராசரியா நார்மலா வளர்க்கப்பட்டது. இந்த வகையான நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய எஜமான்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் அவங்களுடைய வீட்டுல பாதுகாவலராகவும் இருந்தது. ஆசையா செல்லமா பார்த்துக்கக்கூடிய எஜமானருடைய குடும்பத்துக்கே இது காவலரா கருதப்பட்டது. இப்படி வீட்டுல செல்லமா வளர்க்கக்கூடிய நாய்கள் நாளடைவுல வெளிநாட்டு வகையான நாய்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது நாட்டு நாய்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. வெளிநாட்டு வகையான நாய்களை வளர்க்கறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா கருதப்பட்டது. குறிப்பா 90ஸ்ல இருக்கக்கூடிய சில படங்களை பார்த்தாலே தெரியும். ஹீரோயின் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வரும்போதே புசு புசுன்னு ஒரு நாய்க்குட்டியும் தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த நாய்க்குட்டி வெளிநாட்டுல வளர்ந்த ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமாவே நம்ம ஊர்ல வெளிநாட்டு நாய்கள்லாம் வளர்த்தாதான் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். எங்க வீட்டுல வளரக்கூடிய நாய் வெளிநாட்டு நாயின்னு சொல்றதுல ஒரு கௌரவம் சொல்லி 1990களில் பாத்தீங்கன்னா பொமரேனியன், ஜெர்மன் ஷெப்பர்ட், அல்சேஷன், டாபர்மேன் போன்ற வகையான நாய்களை வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுல வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுடைய இனம் மாற ஆரம்பிச்சது. வீட்டுல ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்த நாய்கள் தான் தெருநாயா மாற ஆரம்பிச்சது. இந்த நாய்களுமே பாத்தீங்கன்னா எஜமானனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு வளர ஆரம்பிச்சது. ஆனா இந்த நாய்களை வளர்க்கறதுக்கு செலவு அதிகமா இருந்தது. நாயை குளிப்பாட்ட தனி ஷாம்பு, நம்ம வீட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிடாது, அது வெதருக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்பவுமே ஏசியை போட்டே வைக்கணும். அந்த வகையான நாய்களை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். வெளிநாட்டு வகையான நாய்கள் என்னதான் எஜமான்களுக்கு பயங்கர விசுவாசமா இருந்தாலும் வெளியூர் மக்களோ இல்ல அந்த நாய்களுக்கு பரிச்சயம் இல்லாதவங்களோ யாராவது வீட்டுக்கு வந்தா ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்க ஆரம்பிக்கும். யாரு பேச்சையும் கேட்காத அந்த நாய்கள் எஜமானனுடைய பேச்சுக்கு மட்டும்தான் கட்டுப்படும். இந்த மாதிரி சூழ்நிலையில 2000க்கு அப்புறம் தான் பிட்புல் போன்ற மூர்க்கத்தனம் மிகுந்து இருக்கக்கூடிய நாய்களை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிட்புல் போன்ற நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா சண்டையிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரீடுன்னு சொல்றாங்க. பிட்புல்லுடைய உருவ தோற்றம் பார்த்தாலே நம்மளுக்கே பயமா இருக்கும். பிட்புல்லுடைய தாடை வலிமை இருக்குல்ல, அந்த ஜா பவர் ரொம்ப அதிகமா இருக்குமா. பெரிய வலிமை இருக்கக்கூடிய தசை பகுதிகள், சின்ன கண்ணுன்னு இந்த நாயை பார்க்கவே செம பில்டா இருக்கும். இதே டாக்ஸ் போலவே பிரேசிலியன் மாஸ்டிஃப்னு ஒரு டாக் இருக்கு, செக்கோஸ்லோவேக்கியா வுல்ஃப் டாக்னு ஒரு டாக் இருக்கு, டோஷான் இன்னொரு டாக் இருக்கு, அப்புறமா அமெரிக்கன் புல்டாக், பிட்புல், ராட்வீலர். இந்த வகையான டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாவும் டேஞ்சரஸான டாக்ஸாவும் கருதப்படுது. இந்த வகையான டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹண்டிங்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டாக்ஸ் வெளிநாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவில் தடை அப்படின்ற விஷயம் இல்லாத சூழ்நிலையில இந்த வகையான டாக்ஸை நம்ம ஊர்ல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சில பேர் வீட்டுல ராட்வீலர் வளர்ப்பாங்க, சில பேர் வீட்டுல பிட்புல் வளர்ப்பாங்க. இந்த வகையான டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வளர்க்கக்கூடிய விதத்துல தான் அதோடைய அக்ரெசிவான மூடு மாறுது. அதுலயும் பிட்புல் வளர்க்கும் போது யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அதன் குணாதிசயமே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நாய்கள்னால எஜமான்கள் தாக்கப்பட்டு ஏன் உயிரிழந்த சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு. இதனாலேயே பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகள்ல பிட்புல் உள்ளிட்ட வகையான நாய்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. கால்நடை மருத்துவர் வினிதான்றவங்க பிட்புல் டாக் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பிட்புல் டாக பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய பழக்கம் கொண்ட ஒரு டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புறம் மிக அன்பாகவும் இன்னொரு புறம் மிக மூர்க்கத்தனமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய குணம் பிட்புல் டாகுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த டாகா இருந்தாலும் அதை வளர்க்கக்கூடிய விதம் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அப்படிதான் அந்த டாகுமே வளரப்படும். ஆனா பிட்புல் போல ரொம்ப அக்ரெசிவா இருக்கக்கூடிய டாக்ஸை வளர்க்கவே தனி ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப பாசமா வளர்க்கப்பட்ட நாய் எப்படி எஜமானனையே சடனா தாக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸும் உணவும் தான் இதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய சீதோஷனமும் உணவும் தான் பிட்புலுக்கு செட் ஆகக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சேஞ்ச் ஆகும்போது அந்த டாக்ஸ்மே சடனா சேஞ்ச் ஆகலாம். அதனால அது மூர்க்கத்தனமா மாறி யார் என்னன்னு பார்க்காம அது அக்ரெசிவா மாறி அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. டாக்டர்ஸ் உடைய முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, இது வளர்க்கக்கூடிய மக்களை தாண்டி அந்த நாய்களுக்குமே இது கஷ்டம் தான். சில டைம் அந்த நாய்கள் இதனாலேயே சீக்கிரம் இறக்கவும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நாய்களை வளர்க்கக்கூடிய ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு செட் ஆகாத டாக்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்காம வளர்க்க வேணாம் அப்படின்னு
அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்கள யாரெல்லாம் பிட்புல் வளர்க்குறீங்கன்றத தினேஷ் என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுடைய சம்பளத்தை பண்ணுங்க. அதை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. பாவட்டா. SA College of Arts and Science. For admission details, click the link in description.